கேஸ் பிரசன்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நான் பிரசன்ட் பண்றேன். 27-year-old male who came with a complaint of knee pain. Which side? Bilateral. How long? 10 years. எப்படி onset sir? நோ கிளியர் ஆன்சர். கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு இன்சிடென்ட்னாலோ பெரிய ஒரு சடன் ஆன்செட்னாலும் எதுவும் இல்ல. எந்த இன்சிடென்ட்டும் மெக்கானிசம் ஆஃப் இன்ஜுரி அந்த மாதிரி எதுவும் இல்ல. First கால் ஸ்டார்ட் ஆச்சு ஏதாவது சொன்னாங்களா? ரெண்டு காலும் லெஃப்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ரைட்டை விட. என்னாச்சு? அக்ரவேட்டிங் ஃபேக்டர் நீ ஃபிளெக்ஷன். அதாவது அத்தஹியாத் பொசிஷன் சொல்லுவாங்க, வஜ்ராசனம் இருக்குல்ல பிரேயர்ல, அந்த நீ ஃபிளெக்ஸ் பண்ணல முதல்ல அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து வெரி ஸ்லைட் நீ ஃபிளெக்ஷன் கூட வலிக்குது. அதாவது எப்படின்னா அவர் செஞ்சே காட்டினார் என்கிட்ட. இது கால் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வச்சிருக்காரு, ஓகேவா? இப்படி இருந்தா வலிக்குது. அதுக்கு மேல போயிட்டா இதுவே வலிக்குது, பிளெக்ஸா வலிக்குது. இப்போதைக்கு இதுவே ரொம்ப வலிக்குது. பட் இதுவே அங்க ஹார்ட் சர்ஃபேஸ் தான் இருக்கும்ல, சாஃப்ட் சர்ஃபேஸ் இல்ல, குஷன் மாதிரி சாஃப்ட் சர்ஃபேஸ் இல்ல. ஹார்ட் சர்ஃபேஸ் இருந்து இங்க கம்ப்ரஸ் ஆகாது இல்ல, அப்ப வலிக்கல. அதனால ஒரு 4-5 வருஷமா பாயில தான் படுக்கிறாரு. இவனால பெயின் எப்படி மேனேஜ் பண்றாரு சார்? பெயின் தான் அவ்வளவு சிவியரா இல்லையா, அதனால மேனேஜ் பண்ணிக்கிறாரு. எவ்வளவு இன்டென்சிட்டி எவ்வளவு சொல்றாரு? இன்டென்சிட்டி கேட்ட மைல்டுன்னு சொன்னாரு. மைல்ட் டு வெரி மைல்ட் டு மாடரேட். சார் டாக்டர் எம்டி ஜெனரல் மெடிசன். ரிலீவிங் ஃபேக்டர் பெயின். ரிலீவிங் ஃபேக்டர் ஆஃப் பெயின் வந்து எக்ஸசைஸ் குவாட்ரிசெப்ஸ் ஆக்டிவேஷன் என்கிட்ட சொன்னாரு. ஆனா நானா ஒண்ணு கண்டுபிடிச்சேன், அது நீங்க கேட்டதான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பெயின் வருதுன்னா படிக்கட்டு ஏறுவாரு, ஸ்குவாட் பண்ணுவாரு, நடப்பாரு, டக்குன்னு ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு. ஏதோ மசில் ஆக்டிவேட் பண்ணாருன்னா பெட்டரா இருக்கு அப்படின்றாரு. பிசிக்கல் ஆக்டிவிட்டி சார் உங்களுக்கு செரண்டரி கேட்கலாம், இல்ல கிஃப்டிக்லாம் கேட்கலாம். சார் ஃபிளெக்சிபிலிட்டி பெயின் இருக்குன்னா இப்ப டாக்டர் கன்சல்டேஷன் பார்க்கறாங்க, உட்கார்ந்து இருக்கும்போது பெயின் இருந்துட்டே இருக்குங்களா? இல்ல, அங்கதான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அவருக்கு எப்படின்னா 24/7 அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருந்துட்டே தான் இருக்கு. இருப்போம். அது ஏதோ ஆக்டிவிட்டி, ஏதாவது மசில் ஆக்டிவேஷன் பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்காரு. எக்ஸ்ரே மாதிரி எடுத்தாங்களா சார்? ஒரே எடுத்திருக்காரு. 3 எம்ஆர் எடுத்திருக்காரு. 3 எம்ஆர்லயுமே போஸ்டீரியர் ஹார்ன் ஆஃப் மிடில் மெனிஸ்கஸ் டேர் ஃபர்ஸ்ட் எம்ஆர்ஐல. செகண்ட் எம்ஆர்ஐல வந்து டீஜெனரேஷன், அது ஒரு ப்ரோக்ரஸ் ஆகி டீஜெனரேட் ஆயிடுச்சு. தேர்ட் எம்ஆர்ஐல இன்னும் ப்ரோக்ரஸ் ஆகி டீஜெனரேட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. போத் சைடா சார் இது இதோட ரிசல்ட்? போத் சைடு தான் நினைக்கிறேன். லெஃப்ட் சைடுன்ற மாதிரி தான் நான் அவர் பெயின் சொல்லும்போது லெஃப்ட் சைடு மாதிரி தான் நான் பர்சீவ் பண்ணிட்டு போனேன். சும்மா ஸ்டாண்டிங் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் போகும்போது தான் பைலேட்டர்னு என்கிட்ட சொன்னாரு. சார் லொகேஷன் ஆஃப் தி பெயின் சார். லொகேஷன் ஆஃப் தி பெயின் எக்ஸாக்ட்டா ஆன்ட்ரோமீடியல், இந்த பெட்டலோட ஆன்ட்ரோமீடியல், இப்படி சி ஷேப். ரெண்டு சைடுமே நீரல் சைடுல ரெண்டுமே சைடு. பட் லேட்டரல் லெஃப்ட் சைடு இஸ் லிட்டில் மோர் தென் தி ரைட். ரெண்டுலயுமே பிரேக் ஆகும் சார். இவ்வளவு வருஷமா பெயின் இருந்துச்சு, இப்போ நம்ம கிட்ட வரது என்ன சார்? இது ரொம்ப இரிட்டேட்டிங்காவே இருந்துட்டு இருக்குல்ல 10 வருஷமா. அது அவருக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதனாலதான் இப்ப எங்கிட்ட வந்ததுக்கு மெயின் காரணம்னா, நான் யார்கிட்ட வேணா போயிருக்கலாம், பட் எனக்கு கிளியரான சயின்டிபிக்கான எக்ஸ்பிளனேஷன் இது இருக்கு கைடன்ஸ் பர்ஃபெக்டா நீங்க பயினுவீங்கன்னு வந்தேன், அப்படி சொன்னாரு. இனிமேலும் நான் என்ன இன்னொரு ஃபீல் பண்ண, வயசும் ஆயிட்டு இருக்கு, 27 ஆயிடுச்சு. இனிமேலும் நான் இது இப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணாரு. ஸ்ட்ரென்த் டெஸ்ட் வந்து நான் வந்து ஹிப் அப்டேட்டர் மட்டும் லாஸ்ட்ல ஒரே ஒரு டைம் செக் பண்ணி பார்த்தேன். ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு சொல்லிட முடியாது, ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா செரண்டரியா இருக்கனால. ஏன்னா பைலேட்டரல் பெயின் வேறங்கிறதுனால நான் யூனிலேட்டரலா வீக்கா இருக்குன்னு சொல்ல முடியாது, செக்கும் பண்ண முடியாது. அதனால நல்லா இருக்குங்க. டீப் ஸ்குவாட் ஓவர் ஹெட்ல ஃபேண்டாஸ்டிக்கா பண்றாரு. அப்ப பெயின் வரலையா? வரல. அப்ப சொல்றாரு, இப்ப அந்த பொசிஷன் ஒரு 10 மினிட்ஸ் ஃபிளெக்ஷன்ல இருந்தா தான் பெயின் வருது. சார் ப்ரோன் லைன் நீ ஃபிளெக்ஷன் பண்ணி பாத்தீங்களா? ப்ரோன் லைன் நீ ஃபிளெக்ஷன்ல ரேஞ்ச் சூப்பரா இருக்கு. வலி இருக்கா? பெயின் இல்ல. 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அப்படியே இருந்தா தான் பெயின் வருதுன்றாரு.
அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது 20 மினிட்ஸ் ஆகுது அந்த பொசிஷன்ல இருந்தா தான் பெயின் வருது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா நான் பார்க்கும்போது ஒரு பெயினே இல்லைங்க. சரி பெயினே இல்லைன்னா மூவ்மெண்ட்ல நல்லா தான் இருந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா நீ ஃபிளெக்ஷன் செக் பண்ணும்போது ரைட் நீயை கம்பேர் பண்ணுவோம் லெஃப்ட் நீயோட வந்து ஒரு இன்ச் கம்மியா இருந்துச்சு. நீ ஆக்டிவாவே எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கீங்களா? நீ எக்ஸ்டென்ஷன் நார்மலா இருக்கு. சைடு சொல்லுங்க. சார் ஏர்லி மார்னிங் இருக்கா ஃபிட்னஸ் மாதிரி மார்னிங் ஃபிட்னஸ்? புரியல யாரு? சார் மார்னிங் ஃபிட்னஸ் இருக்கா சார்? இல்ல இல்ல. சைக்கோ சோஷியல் ஃபேக்டர், சைக்கோசோசியல் ஃபேக்டர்னா என்ன மாதிரி கேக்குறீங்க? ஸ்பெசிஃபை பண்ணுங்க. காக்னிட்டிவ். எல்லாமே தெளிவா தான் இருக்காரு, கொஞ்சம் தெளிவா தான் இருக்காரு, அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நல்லா தான் இருக்கு. அவர் வந்து யூஸ்வலா வந்து ஒரு டாக்டர் மாதிரி இல்ல. அவரு நிறைய ஆர்த்தோ பார்த்திருக்காரு, அந்த ஒப்பீனியன்லயும் ஒரு சாட்டிஸ்ஃபை இல்ல. அவரே வந்து அப்படிதான் சொல்றாரு, இப்படிதான் இருக்காங்க. ஆர்த்தோ போனா என்ன சொல்றாங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஈவன் நான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்களான்னு கேட்டு நிறைய கேள்வி கேட்டதுக்கு தான் ஆன்சரே பண்ணாரு. அவர் என்ன சொன்னார்னா எடுத்தோன்னே நான் ரிப்போர்ட் சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்து ஏதாவது சொன்னேன்னா அவங்க அதுக்குள்ளேயே ஸ்டக் ஆயிடுறாங்க. என்னை ஓப்பன் மைண்டடாவே யாரும் அசஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓப்பன் மைண்டடாவே அசஸ் பண்ணி என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. எம்ஆர்ஐ பார்த்தோன்னே மேட்ச்க்கு சொன்னா அதுக்குள்ளேயே ஸ்டக் ஆயிடுறாங்க டாக்டர்ஸ். எனக்கு அதுக்கு மேல எனக்கு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பிரச்சனை கேட்க மாட்டேங்கிறாங்கிறது தான் ஒரு ஃபீல் பண்ணாரு. அதுக்காக தான் வந்தேனே சொன்னாரு மெயினா. பால்பேஷன் பெயின் இருக்கா சார்? பால்பேஷன்ல பெயின் இல்ல. சார் வேற ஏதாவது மெடிக்கல் ஹிஸ்டரி இருக்கா அவருக்கு? பால்பேஷன் இருந்துச்சு. இந்த காது இந்த சைடு நீ ஜாயின்ட்ல பால்பேஷன். ஓ நீ ஜாயிண்ட் ஓகே. இல்ல பெயின் சார் இல்ல. வேற ஏதாவது மெடிக்கல் ஹிஸ்டரி இருக்கா? மெடிக்கல் வேற ஹிஸ்டரி மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க. அவர் சார் ஹாப் பண்ண வச்சீங்களா? ஹாப் சூப்பரா பண்றாரு, ரெண்டு சைடு ஃபேண்டாஸ்டிக் குதிக்கிறாரு. எனக்குலாம் ஒண்ணும் இல்ல நல்லா இருக்கேன்றாரு. சரி இப்போ செடென்டரியா இருக்காரு. பட் 10 இயர்ஸ் பேக் ஸ்கூல் செடென்டரியா தான் இருந்தாரு. காலேஜ் இது ஸ்கூல்ல விளையாடுறது தானே, ஜென்ரலா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது இன்வால்வ் ஆகுறது அதெல்லாம் இருக்கிறது தானே. அப்ப என்ன சொன்னாருன்னா ஏதோ இந்த கிரிக்கெட் வாலிபால்லாம் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் டைம்ஸ்ல. அப்பெல்லாம் கொஞ்சம் அப்பதான் அந்த கிராஜுவல் ஆன்செட் ஆன டைம்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணாரு. சார் ஸ்லீப்லாம் எப்படி சார் இருக்கு அவருக்கு? சூப்பரா இருக்கு. ஃபங்க்ஷனல்னா டிஸ்டர்ப் ஆயிருக்கா சார்? ஃபங்க்ஷனாலிட்டி டிஸ்டர்ப் ஆயிருக்கா? என்ன மாதிரி கேட்க வரீங்க? லைஃப் ஸ்டைல் டிஸ்டர்ப் லைஃப் ஆயிருக்கு. ஸ்டைல் அதுதான் சொன்னேன், ஒரு இரிட்டேஷன் இருந்துட்டே இருக்குல்ல, இது என்னடா அது அப்படி அந்த மாதிரி. வேற சார் நீ லாக் சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா சார்? 5 நிமிஷம் வச்சா அதே பொசிஷன் லாக் ஆகுற மாதிரி அப்படி இல்ல அப்படி இல்ல. ட்ராமா ஏதாச்சும் முன்னாடி ஏதாச்சும் இன்ஜுரி ஏதாச்சும் ஆயிருக்கா சார் லோயர் பாடியில? இல்ல ஆகல. பாடி ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கா சார் ரெண்டு சைடுமே? குவாட்ரிசெப்ஸ் எல்லாம் வந்து டீசெண்டா தான் இருக்கு. அது வந்து நல்லா தான் இருக்கு, ரெண்டு சைடுமே ஈக்குவலா தான் இருக்கு. மசில் மாஸ் பாடி எந்த மாதிரி பேசா பாடி வெயிட்டா? பேசிட்டி ஒபிசிட்டி நார்மல் நார்மல் லைக் அஸ் நார்மல். சார் ரொம்ப அதர் ஒபிசிட்டி இல்ல, ரொம்ப ஒல்லியும் இல்ல. அதர் ஜாயின்ஸ்ல ஏதாவது பெயின் இருக்கா? சார் நீ தவிர்த்து இல்ல. காஃப் மசில் செக் ஸ்ட்ரென்த் செக் பண்ணீங்களா சார்? காஃப் ரைசஸ் இல்ல ஸ்ட்ரென்த் செக் பண்ணல, தேவைப்படல. ஹாம்ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன். அவர்கிட்ட ஒரு ஒன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அது அவரு நெக்ஸ்ட் வருவாரு கண்டிப்பா. அவர் வரும்பொழுது நான் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும் அங்க. Sir, I have one question. As you said, 10 years before he was so much physically active enough. No, not so much physically active. As a school But he was, student, he was 10 years before a 12th grade student. He was playing like with friends, like not a physically sports person. okay. சார் ஒரு சார் போய் நீங்க டைரக்டா எம்ஆர் எடுத்துறீங்களா? இப்போ போய் வேற எங்கேயாவது போய் எம்ஆர் நான் சொன்னேன்னு கேக்குறீங்களா? இல்ல நான் எம்ஆர் எடுக்க சொல்லல. சொன்னீங்களா சார்? என்னாச்சு? இப்போ நீ பெயின் வந்து எங்கன்னு சொல்லாம சொன்னீங்களா? இப்போ ரெண்டு சைடு அப்படிலாம் எதுவுமே சொல்லல, யாரையுமே போய் பார்த்து எம்ஆர் எடுக்க சொல்லல. நீங்க பிளட் டெஸ்ட் ஏதாவது எடுக்க சொன்னீங்களா? பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லல. பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. 1 இயருக்கு முன்னாடி அவர் ESRCRP எல்லாம் எடுத்து பார்த்திருக்காரு, நார்மலா தான் இருந்திருக்கு 1 இயருக்கு முன்னாடி. அந்த நீ செக்ஷன் பண்ணி காமிச்சீங்களா? என்னாச்சு? எக்ஸ்ரே எடுக்க சொல்லல. பாத்தீங்களா, எங்கிட்டயே போட்டு வாங்க பாக்குறீங்க பாத்தீங்களா? சார் அந்த நீ நான் இந்த 3 क्वेश्चनக்கே பொய்யா கூட ஆன்சர் பண்ணிருப்பேன். ரெண்டு காலுமே அந்த ஒரே மாதிரி பெயின், அந்த ஒரே ஃபிளெக்ஷன்ல லாக் அந்த பெயின் இருக்கா? 2 காலும் ஒரே மாதிரி இருக்கு.
சார் அது ஆக்சுவலி அவர் எப்படி நோட்டீஸ் பண்ணாரு, என்ன மாதிரி அந்த மாதிரி நம்ம பண்றதுக்கு அவசியமே இல்ல, அது எப்படி நோட்டீஸ் பண்ணி பண்ணாரு உங்ககிட்ட? இப்ப இல்ல குஷன்ல இருந்தா அவர் வந்து இந்த 4-5 வருஷமா தான் இந்த ஃபிளெக்ஷன்ல பெயின் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்திருக்காரு. அவர் ஸ்டார்ட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா ஈவன் மைல்டு நீ ஃபிளெக்ஷன் இரிட்டேட்டிங் பெயின் இஸ் நாட் சிவியர். ஃபர்ஸ்ட் சொல்றேன், படிச்சு காட்டுற அவர் வாயிலிருந்து வந்தது, இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன். 10 years knee pain was there. At 12th grade it started. While playing slowly it was increased. The recreational விளையாடும் slowly it was increased. Even in mild knee flexion irritating pain is not so severe. 24/7 pain was there. Load was not increasing the pain. இதெல்லாம் தான் நான் எழுதியிருக்கேன். Understanding about the pain. என்னாச்சு? What's the patient understanding about the pain? Patient understanding about the pain in a sense, Rishabh. I can't, like a common man, a doctor, comes to a doctor, he has a good perspective. He has a good perspective and good common sense, I can say. It's not so negatively influenced doctor, like you should Okay. stop moving kind of a person. I don't know. That's why he comes to us, I think. So we can understand that is actually pain, that is not a nociception kind of thing, because Actually, psychosocial. how to conclude, Rishabh? Because you can ask further more questions and you can. Okay, since the 10 years he is having the same C-shaped pain. Yeah, as year progress, pain is also getting discomfort is increasing more. Previously where he said, okay, where the pain has started and it becomes C-shaped. No, the C shape means he was located with his finger. I was how C shape. I was explaining to you C shape. Okay. So don't assume that is a C shape pain only. சார் ரெண்டு சைடுமே hamstring strength எப்படி சார் இருந்துச்சு? Anteromedial knee pain. It can be a deep, it can be superficial. சார் Is ரெண்டு there- சைடுமே hamstring ஒரே நிமிஷம் Ritik, Rishabh, do you have any ரெண்டு சைடுமே follow? Yeah, sir. Actually, only the mild 10 degree, as you have said, now initial flexion is causing the discomfort. Is No, there even any a full flexion other- also causing discomfort. Okay, when he is coming from sit to stand, or that transition also making any No, sort no, of no, no, catching? no. That Not is a this. considerably activation. Muscle are getting Okay. activated, so you don't have. Okay, that's all, sir. Absolutely, Ritik. சார் hamstring strength எப்படி சார் இருக்கு? செக் பண்ணல Ritik. அதை செக் பண்ணல. தேவைப்படல. நான் தான் சொன்னேனே, அவர் வருவார் கிளினிக்கு மறுபடியும் அடுத்த வாரமா அதுக்கு அடுத்த வாரமா என் கூட ஒரு செஷன் இருக்கும், வருவாரு. அப்ப நான் டெஸ்ட் பண்ணுவேன். கன்சல்டேஷன் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. கன்சல்டேஷன் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. எக்ஸசைஸ் பண்ணா பெட்டரா இருக்குன்னு சொன்னாரு, ஆனா ஏன் பண்ண மாட்டேன்றாரு? டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பிஜி நீட் அது இதுன்னு இப்பதான் ஒரு லைஃபுக்குள்ளேயே பிஜி ஜாயின் பண்ணி ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணிருக்காரு. அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ப்ரையாரிட்டி இல்ல போல. ப்ரையாரிட்டி வர நம்ம சார் இன்ஃப்ளமேஷன் இருக்கா? இன்ஃப்ளமேஷன் இருக்கான்னு எனக்கு கண்ணுல பார்த்து கண்டுபிடிக்க முடியலமா. ஏஜ் ஆயிடுச்சு. நான் காலை பார்த்தேன், இன்ஃப்ளமேஷன் இருக்கான்னு எனக்கு கண்ணுல கண்டுபிடிக்க முடியல. ஸ்வெல்லிங் இல்ல. So what is the relieving factor? It's a relieving factor is muscle activation. Activity, like. So whenever he is doing exercise, he is feeling better. Yeah, any movement style. He told one word, sir, if I'm doing consultation, sitting in the OP for a longer period, I discomfort irritating, then I will go and climb the stairs couple of times Got and it. come and Got it. எவ்வளவு நேரம் உட்கார்ற மாதிரி இருக்கும் சார் சார்? நீ பெண்ட் பண்ணி உட்கார்ந்திருந்தாலே கூட வலிக்குதா? ஹிப் செக் பண்ணீங்களா? இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மொபிலிட்டி. இப்போ எந்த கொஸ்டின் ஆன் பண்ணுவோம்? நீ பெண்ட் பண்ணி உட்கார்ந்திருந்தாலும் வலிக்குதுன்னா 10-20 மினிட்ஸ்ல வலி அப்படியே இரிட்டேஷன் கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கு. அதுக்கான ஆன்சர். ஹரிஸ் கொஸ்டின் ஹிப் வந்து நல்லா இருக்கு. எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் நல்லா இருக்கு. நிறைய சிட்டிங் கம்பேர் பண்ணுவானா சார்? ரெண்டு கால்லயுமே கம்மியா இருக்கான்னு கேக்குறேன். இஃப்ளெக்ஸ் ஆர் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மொபிலிட்டி ரைட் அண்ட் லெஃப்ட் பத்தி கேட்கல. ரெண்டு கால்லயுமே கம்மியா இருக்கா? இல்ல, அதான் சொன்னேனே, ஓவர் ஹெட் டீப் ஸ்குவாட் ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணாருன்னு சொன்னேன். தனியா செக் பண்ணும்போது நார்மலா தான் இருக்கு. ரித்திக் என்ன கேட்டீங்க சார்? 3 எம்ஆர்ஐ எடுத்திருக்காங்க. 3 எம்ஆர்ஐல மெனிஸ்கஸ் இன்ஜுரி ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. அவங்க டாக்டர் சர்ஜரிக்கு எதுவும் அனுப்பலையா? தேவைப்படலையா? அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லையா? எப்படி சார் மெனிஸ்கஸ் ஏதாவது இன்ஜுரி ஏதாச்சா? அப்படியே எம்ஆர்ஐ பொய்யா கூட இருக்கலாம். எம்ஆர்ஐ 3 வாட்டி இல்ல டீஜெனரேஷன் 3 ஒரே ஹாஸ்பிடல்ல எடுத்திருக்காரு.
ஒரே சார் நீங்க நான் இப்போ 110% அவரை வேற ஹாஸ்பிட்டல்ல கால் வலின்னு சொல்லாம எம்ஆர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணல. 110% this is true. ரித்திக் இந்த கன்க்ளூஷனுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். இதே டைரக்ஷன்ல யோசிச்சுட்டு இருக்கேன். 5 நிமிஷம் ஆயிருச்சு, இன்னொரு 5 மினிட்ஸ். சார் நீங்க அவருக்கு வந்து ஹிப் அப்டக்ஷன் மட்டும் பார்த்தேன்னு சொன்னீங்களா? ஏன் அப்டக்ஷன் மட்டும் பாத்தீங்க? ஏன் அப்டேஷன் மட்டும் பார்த்தேன்னா அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் ஒரு டயக்னோசிஸ் அவர்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்ப எனக்கு அது தேவைப்பட்டுச்சு. இப்ப ரிலேட் பண்ணி உண்மையிலே இருக்குமான்னு அதுக்காக மட்டும் பார்த்தேன். என்னன்னா 2 காலையும் ஃபிளாட் ஃபீட் இருக்குன்னு சொன்னாரு. இருக்குதான், லைட் ஃபிளாட் ஃபீட் இருக்குதான். இல்ல அது சார் அது சின்ன வயசுல சின்ன வயசுல இருந்தே இருக்குதான், 2 காலையும் ஃபிளாட் ஃபீட் இருக்குதான். அப்புறம் கியூ ஆங்கிள் ஜாஸ்தியா இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு ஒரியில இருந்தாருன்னா அதான் புரிய வச்சு எஜுகேட் பண்ணிட்டேன். அதுக்கு ஏதாவது டெக்னிக்கல கரெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தாரா? அப்படிலாம் எதுவுமே பண்ணல. Any another medical history? No medical issues, all good. No muscle wasting, Manoj. No specific muscle wastage or any significant muscle wastage. Bilateral pain, bilateral. மொபிலிட்டி கிளைட் ஏதாவது பண்ணி பாத்தீங்களா? ஏதாவது நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, சிறப்பா இருக்கு. எப்படி இருக்கிறது? நல்லா இருக்கிறதா? ரொட்டேஷன் பண்ணும்போது பெயின் இருக்கா? என்னம்மா? இன்டர்னல் டிபியல் ரொட்டேஷன் பண்ணும்போது பெயின் இருக்கா? இல்லம்மா. என்ன மசில் ஆக்டிவேஷன் ரெடி ஆகுதுன்னு சொன்னேன். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ட்ரை பண்ணல இது வரைக்கும் ட்ரை பண்ணல. திரும்பி எப்ப சார் செஷன் சொல்லிருக்கீங்களா? அதாவது செஷன்லாம் சொல்லல, ஒரு வேலை கொடுத்து அமைச்சிருக்கேன். அதான் டயக்னோசிஸா கூட இருக்கலாம். அத கரெக்டா கண்டுபிடிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. என் இடத்துல நீங்க உட்காந்துருக்கீங்க, ஒருத்தர் டாக்டர் வராரு, தெளிவான மைண்ட் செட்ல வராரு. ஒரே நிமிஷம். என் இடத்துல உட்காந்துருக்கீங்க, டாக்டர் ஒருத்தர் வராரு, தெளிவான மைண்ட் செட்ல வராரு. அவருக்கு ரொம்ப சிவியரான பெயின் இல்ல, ஒரு இரிட்டேட்டிங் இருந்துட்டே இருக்கு, ஒரு ஃபிளெக்ஷன்ல தான் பெயின் இருக்கு, இது இல்லன்றாரு. தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீல என்னென்ன பிரச்சனை இருக்கலாம் எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணுங்க. அப்புறம் வேற ஒன்னு ரூல் அவுட் பண்ண கஷ்டப்படுவீங்க. அப்ப அதை மட்டும் ரூல் அவுட் பண்றதுக்கு நம்ம ஒருத்தர் ஹெல்ப் தேவை. அதை மட்டும் ரூல் அவுட் பண்றோம் ஃபர்தரா. அதை ஃபர்தரா ரூல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான், அவ்வளவுதான். இதுதான் டயக்னோசிஸ். நான் அவர்கிட்ட எழுதி நீ இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் எழுதி வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணி ரூல் அவுட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணேன். திருப்பதி இருந்தாரு கன்சல்டேஷன்ல ஃபுல்லா. அந்த விஷயத்தை ஆனா நீங்க ஒரு சில கொஸ்டின் கேட்கல என்கிட்ட. சார் ஒரு டே அறிவு இருக்கா இல்லையா? சொல்லுங்க. ஒரு டே எந்த அளவுக்கு ஆக்டிவா இருப்பாரு அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு எப்படி சொல்லலாம், ரொம்ப பிசிக்கல் ஆக்டிவ் பர்சனும் கிடையாது, ரொம்ப செரடும் கிடையாது. தேவைக்கேற்பன்னு வச்சுக்குவேன். நம்ம ரொம்ப குண்டாவும் இல்ல ஒல்லியாவும் இல்ல, சொல்லி கொடுத்தா பண்ணுவாரு. ஆனா லைஃப்ல அது இம்பார்ட்டன்ட் தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். அந்த மாதிரி தான், ப்ரையாரிட்டி இல்ல. இனிமே ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி டைம் கிடைக்கும் போது கல்யாணம் பண்ற டைம்ல மேபி அவர் பண்ணுவாரா இருக்கும். Shall I explain? Diagnosis. Rishabh was diagnosed. Rishabh is going to explain. Past 18 minutes 51 seconds. So I'm just the conclusion of that is case of patellofemoral pain syndrome. Maybe it is started at that Osgood sclera because it came in the early stage. X-ray was normal na, Rishabh? Sorry? X-ray was normal na? Sir, actually patellofemoral pain comes when we are excluding the all other possible diagnosis. So I'm just tell you the load is not causing pain na, Rishabh? Sorry sir? Load is not causing pain na? Sir, load is not causing pain. But see Rishabh, I was written PFPS tendinopathy and I explained him why it is not there. Why it is not there? Because all other diagnosis because load is not causing pain na, Rishabh. Yeah. Load is decreasing pain.
But yeah, you are explaining that is why I excluded the meniscus part. Because there's only two things came in my mind. Either it could be the case of PFPS or else it is related to the meniscus. PFPS, patellofemoral pain syndrome will occur only of overloading of the knee joint. There is no history of overloading of the knee joint and 10 years of history. And thirdly, recurrent loading history also is not there. Load is actually giving betterness, not a thing. And then only knee flexion is causing pain. PFPS will not that case. Downstairs, upstairs will cause pain. Nothing pain. Okay. So it is not PFPS. But it's Okay. okay. It is okay. We have time. I'll start the clock again. சார் இப்போ Take ஆக்டிவ் your time. மாடிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்கீங்களா சார்? ஆக்டிவிட்டி மாடிஃபிகேஷன் பண்ணீங்களா? இல்ல. பெட் அந்த கிரவுண்ட் அந்த பெட்டுக்கு அது அவர் பாயில தான் படுத்துட்டு இருக்காரு லாஸ்ட் 4 வருஷமா ஆல்ரெடி. பாயில சார் அவர் கிளீன் பண்றாரு ஏதாவது ஃபுட் மாடிஃபிகேஷன் ரேஸ் அந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணிருக்காரா? இன்னொரு டைம் கேளுங்க. இல்ல அவர் கியூ ஆங்கிள்லாம் இதா இருக்கு, பிளாட் ஃபீட் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அது அப்படிங்கறத வந்து நெகட்டிவா இல்ல. ஃபார் an எக்ஸாம்பிள் இதனால உங்களுக்கு பெயின் வந்திருக்குங்கற நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் இது மைண்ட்ல ஸ்டோர் ஆகல. ஓகே. அவர் வந்து அப்படிலாம் இருக்கனால ஒருவேளை பெயின் இருக்குமோ, எனக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, சோ இதா இருக்குமோ அப்படி. இல்ல அத பிலீவ் பண்ணி ஏதாவது பிரேஸ் ஏதாவது ஃபுட் வியர் அந்த மாதிரி ஏதாவது மாடிஃபிகேஷன் ஏதாவது பிளாட் பண்ணி ஃபீடிங் மட்டும் ஆர்ச் வச்ச சோல் போட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு சார்? புரியல. தூக்கி தலை சுத்தி வீச சொல்லிட்டேன். சரி, இப்ப எக்ஸ்டெண்ட் ஏதாச்சும் பண்ணி பாத்தீங்களா? அவரு நீங்களே பாசிவா இல்ல ஆக்டிவ் பண்ணி பார்க்கல ஹரிஸ். அதுல என்ன பிரச்சனை இருக்குமான்னு தெரியல. ஏன் கேக்குறேன்னு சொன்னீனா ஐ கேன் கிவ் கிளாரிட்டி. இல்ல பெல்லிக் ஏதாச்சும் அது ஏதாச்சும் அக்ரிவேட் ஆகுதா? இல்ல 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 கண்டிப்பா இல்ல. நேத்து நான் சொன்னேன்ல, இந்த பேஷண்ட டயக்னோஸ் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டா கிஃப்ட் தரேன், ட்ரீட் தரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இப்ப நான் அந்த வார்த்தையை விடல. ஏன் அப்படின்னா நம்ம பசங்க எப்படி பண்ணிடுவானுங்கன்னு நினைச்சு. ஆனா 1-2 கொஸ்டின் கேட்கணும். நீங்க 1-2 கொஸ்டின் கேட்க மாட்டீங்க. சார் நீங்க ஏதாவது ஓபன் கைனடிக்ல அவருக்கு ஏதாவது எக்சர்சைஸ் கொடுக்கும்போது அக்ரிவேட் ஆச்சா? ஏதாவது செக் பண்ணி பாத்தீங்களா? இல்ல ஓபன் கைனடிக் இல்ல குவாட்ரிசெப்ஸ் கொஞ்சம் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு பாக்குறேன். இல்ல அவ்வளவு இல்லையா? ஃப்ளெக்சர் ஹாம்ஸ்ட்ரிங்ல நம்ம இதுல பிரேக் டெஸ்ட்ல அதுல ஏதாவது பண்ணல. பிரேக் டெஸ்ட் பண்ணல. பட் ஓரளவுக்கு டீசென்டான ஸ்ட்ரென்த் இருக்கு. பைலேட்டரல் நீ பெயின்றதுனால நம்ம லிம் சிமெட்ரி வரைக்கும் இங்க எடுத்துட்டு போக முடியாது. ஒண்ணு பைலேட்டரலுமே டீசென்டான ஸ்ட்ரென்த் இருக்கு, இல்லன்னு சொல்லிட முடியாது. ஸ்ட்ராங் வீக்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா அது பைலேட்டரல். ஒருத்தர் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தான் படிப்போமே, ஒருத்தர் வந்து ஒரு 50 கிலோ ஸ்குவாட் பண்றாரு, அவர் மேக்ஸிமம் 50 கிலோ ஸ்குவாட் ரிப்பீட் அது பண்ண முடியும் எபிலிட்டி இருக்குனால அவர் ஸ்ட்ராங் வீக் நம்ம கிளாஸே பண்ண முடியாது. அன்டில் தேர் இஸ் டிமாண்ட் பிளேஸ்ட் ஆன் இட். நார்மேட்டிவ் டாட்டா ஒன்றும் இல்லாம நான் பிளேஸ் பண்ண. அதனால இவருக்கு யூனிலேட்டரல் பெயின் இல்லாதனால எனக்கு லிம் சிமெட்ரியே வேஸ்ட் ஆஃப் டைம் தான் இருக்கு. பட் ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கலாம். மசில் ஸ்ட்ரென்தனிங் இது வரைக்கும் பண்ணதில்லை, அது மட்டும் யோசிக்கலாம். அவ்வளவுதான். போஸ்டர்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா அருமையா இருந்துச்சு. போஸ்டர்னால இவருக்கு பெயின் வந்திருக்கான்னு சொல்ல முடியாது. ஜெனரல் ரொம்ப உட்கார்ந்தே இருக்க வேலையா சார் அந்த ஹாஸ்பிடல்ல? கன்சல்ட் பண்றது உட்கார்ந்து உட்காரணும் தானே, நிறைய உட்காரணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிடலா பிரைவேட்டா சார்? ஒர்க் பண்றாரு, எவ்வளவு சேலரி வாங்குறாருலாம் நான் கேட்கல. ரொம்ப நேரம் உட்கார ஓபி ஐபி அதெல்லாம் வச்சு ஏதாவது யோசிக்கலாம். ஓபில ஓபி கன்சல்டேஷனே 25 நிமிஷம் தான் ஆச்சு. இல்லைங்க இல்லைங்க சரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருட்டா? கைய வச்சு தள்ளுறேன். செம்ம டார்சிஃப்ளெக்ஷன் ரேஞ்ச் ஆஃப் மோஷன், வேற மாதிரி டார்சிஃப்ளெக்ஷன் ரேஞ்ச். நான் அவர்கிட்ட சொல்ல கூடாது, என்னங்க இவ்வளவு டார்சிஃப்ளெக்ஷன் இருக்கு, இவ்வளவு நீ ஃப்ளெக்ஷன் இருக்கு, சூப்பர் மொபிலிட்டி இருக்குன்னு அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. நான் சும்மா பேசவே கை வச்சு தள்ளி பாப்பேன்ல நானு சுபைன் லைன்ல, அதுக்கே பயங்கர டார்சிஃப்ளெக்ஷன் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருந்துச்சு. நல்ல நீ ஃப்ளெக்ஷன், நல்ல ஹிப் மொபிலிட்டி, நல்லா இருக்கு. ஹைப்பர் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்ல, ஹைப்பர் சிண்ட்ரோம் அந்த மாதிரி அப்படிலாம் எதுவும் இல்ல. ஏன்னா ஜெனு ரெக்கர்வேட்டம் நீ எல்போ ஃபிங்கர் பாம் டச் அதெல்லாம் எதுவும் இல்ல. கோல்டா இருக்குறதா ஃப்ளைக்
இல்ல சப்கூட்டேனியஸ் ஃபேட்ல ஒரு லேயர் உருவாகும் பை பர்த்ல இருந்து. மெம்பரேன் ஃபோல்டர். சார் ஏதோ காஃப்ல ஏதோ பிரச்சனை, அது வந்து இப்ப முட்டி வலி வருது, அதுதான் அது ரூல் பண்ணணும். ஆமா 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 அதான் என்னன்னு தெரியல. அசியூம் பண்ணு, அப்படியே எல்லாரும் மாதிரியும் நம்மளும் அசியூம் பண்ணிக்கலாம் ஹரிஸ், அசியூம் பண்ணிக்கலாம். அதான் அசியூம் தான் பண்றேன். அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அதனால இப்படி இருக்கும், அப்படியே அசியூம் பண்ணிட்டு ஐஎஃப்டி வச்சுக்கலாமா நாளைக்கு கிளினிக்ல எல்லாருக்கும்? சொல்லு ஹரிஸ், சொல்லு, பதில் சொல்லு. ட்ரைனிங் லிங்க் போட்டுருவோமா? அசியூம் பண்ணிடல நாளைக்கு உங்களுக்கு பேக் பெயினா, ஓகே இதா இருக்கும் ஐஎஃப்டி வைப்போம். சார் எம்ஆர்ஐல வேற ஏதாவது லைக்கா அந்த மாதிரி எதுவும் போட்டுருக்காங்களா? என்னாச்சு? எம்ஆர்ஐல ஏதாவது வேற ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்ல லைக் இல்ல அது வேற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு ஒரு க்ளூ, எம்ஆர்ஐக்கும் டயக்னோசிஸுக்கும் சம்பந்தம் இல்ல. அடெக்டர் ரிலேட்டட் ஏதாவது இருக்கும். ஸ்ட்ரக்சரல் பெத்தாலஜி எதுவுமே இல்ல. ஸ்ட்ரக்சர் பத்தி டெக்ஸ்டர் இல்லையா? என்ன சொன்னாரு சார்? அவர் வந்து இதை மட்டும் சொல்லுங்க, ஒரு வாரம் போயிட்டு நார்மல் ஷூ போட்டு நடங்க அப்படின்னு சொல்லிட்டீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. அவர் இப்பதான் என்னால எந்த டாக்டர்னாலும் எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே கரெக்டான்றக்கா இப்ப கொஞ்ச நாளா தான் ஆர்ச்சிச்சோல் போடலாமா அப்படின்னு போட்டிருக்காரு, தவிர அதை பிலீவ் பண்ணி இதனால எனக்கு சரியா போகுதுன்ற பர்சன் இல்ல. ஒரு டைம் சொன்னாலே புரிஞ்சக்கூடிய பர்சன் தான். காஃபுக்கே வாங்கினது நோ, வெரிகோஸ் இல்லைங்க. குட் கொஸ்டின் டு ரூல் அவுட். டிவிடி டிவிடி இருக்கா? பாஸ் இல்லன்னு அதுதான் வரக்கூடாது. சரி ஒழுங்கா எல்லாம் சரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? ஸ்டில் யூ ஹேவ் எனி क्वेश्चन ஆர் ஐ எக்ஸ்பிளைன்? வெயிட் for a buy. Wait, रुको जा. Wait 82 kg भाई. रुको जा. எந்த டைரக்ஷனுக்குள்ளயுமே வர முடியலையா? ஸ்ட்ரக்சர் இல்லன்றீங்களே. பைலேட்டரல் நீ பெயின் எங்க மட்டும் வரும்? என்ன கேட்கணும் அதுக்கு கேள்வி? ஹைட் பெயின் ஏதாவது இருக்காது அது. அதான் 24/7 சொல்லிட்டாரு. 24/7 night pain இருக்கா sir? painful activity was no pain. 24/7 கேக்குறேன் நைட் பெயின் இருக்கான்ட்டு. 24/7 பெயின் நான் சொல்லிட்டேன். ESRCRP எடுத்து 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுல வந்து நார்மலா இருந்திருக்கு. இல்ல வேற பெயின். Is it related with any sensitive because a person is having pain from past 10? Correct. So True. things become. It can be. It can be, but we'll hold on that. It can be. ஆனா நீல எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சுக்கோம்ல. நீங்க ஏன் காஃப் செக் பண்ணவே இல்ல? ஏய் காஃப் என்னடா செக் பண்ணனும் சொல்றா? நீ கேளு பதில் சொல்றா. நான் சொல்றேன்ல, அவருக்கு ஒரு வேலை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன், அவர் அதை பண்ணிட்டு வந்தாருன்னா ஸ்ட்ரென்த் டெஸ்ட் நானே பண்ணுவேன்னு சொல்றேன்ல. சரி ஓகே வெயிட் பண்ணுங்க, நானே சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஏதாவது லிகமெண்ட் இன்ஜுரியா இருக்கு அப்படின்னா ஸ்பெசிபிக் ஆன்செட்டும் கிடையாது, எம்ஆர்ஐலயும் இல்ல. மெனிஸ்கஸ் அது தபா கூட இருக்கலாம், ஏன்னா மெனிஸ்கஸ் அக்யூரசி ஆஃப் எம்ஆர்ஐ கொஞ்சம் கம்மி தான், அதனால நம்ம பிலீவ் பண்ண முடியாது. He also understand பிளஸ் வந்து லோட்லயும் சுத்தமா பெயின் இல்ல, ரூல் அவுட். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இல்ல, ரூல் அவுட். பட்லர் பெயின் காண்டமலைசியா பட்லர் கிடையாது. எக்ஸ்ரே எம்ஆர் எல்லாமே நார்மலா இருக்கு. கர்பிட்டஸ் சவுண்ட் கேக்கல நார்மல், ரூல் அவுட். ஓகேவா? பிஎஃப்பிஎஸ் கிடையாது, டெனினோபதி கிடையாது, ஏன்னா லோடு ஹிஸ்டரி ஃபேக்டர் மேட்ச் ஆகல, ஈஸி ரூல் அவுட். ஓகேவா? இப்போ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்மளால ரூல் அவுட் பண்ண முடியாது, ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், ஆல்வேஸ் லோட் ஃபேக்டரா இருந்துச்சுன்னா என்ன ஆனாலும் சரி பைலேட்டரல் நீ பெயின் ரமேட்டரி ஆர்த்தரைட்டிஸ்ல மட்டும்தான் வரும். ரமேட்டரி ஆர்த்தரைட்டிஸ் மட்டும்தான் பைலேட்டரல் நீ பெயின் வரும். அவரு ஆக்டிவிட்டி பண்ணா பெட்டரா இருக்குன்றாரு. அவர் ஃபிளெக்ஷன் சொல்றாருன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கும் போது காலை நீட்டி வச்சே ரெஸ்ட் எடுக்க மாட்டோம் எல்லாரும். அவர் எப்பயாவது காலை நீட்டி வச்சு ரெஸ்ட் எடுக்கும் போது தான் அந்த ஃபிளெக்ஷனால பெயின் வருது, ரெஸ்ட்ல பெயின் வருது ஃபிளெக்ஷன் நினைச்சுக்கிறாரு, சாஃப்ட் சர்ஃபேஸ் நினைச்சுக்கிறாரு. நான் பர்சீவ் பண்றேன். அப்போ நிறைய நேரம் உட்கார்ந்து தானே இருப்போம், படிக்கிறதுக்கு உட்கார்ந்து தானே இருப்போம். அப்போ
ரொமடாய்டு ஆக்ட் ரெஸ்ட் இன்க்ரீசிங் த பெயின், ஆக்டிவிட்டி ரெடியூசிங் த பெயின். 24/7 பெயின் இருக்கு. பைலாட்ரல் நீ பெயின், லோடு பெயின் தரலங்கும் போது எல்லாமே ரூல் அவுட் ஆச்சுன்னா ரொமடாய்டு கண்டிப்பா ரூல் அவுட் பண்ணி ஆகணும். நான் கேட்டேன், நீங்க டாக்டர் தானே, இத்தனை பண்ணிட்டேன்னு சொன்னீங்க, ரொமடாய்டு ரூல் அவுட் பண்ணீங்களான்னு கேட்டேன். ஓகேவா? அப்ப நீங்க ஃபேமிலி ஹிஸ்டரி கேட்கவே இல்லை. அவங்க அம்மாக்கு இருக்கு, அவங்க தம்பிக்கும் இப்ப அதே நீ பெயின் மாதிரி அவரு சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னாரு. சரியா? அவங்க அம்மாக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இருக்கு. ஓகேவா? அப்புறம் இது வரைக்கும் அவர் எல்லாம் பண்ண அவர் ரொமடாய்டு மட்டும் ரூல் அவுட் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா 1 இயருக்கு முன்னாடி எடுத்த ESRCRP நார்மலா இருக்குங்கிறக்காட்டி அவரு ரொமடாய்டு இல்லைன்னு நினைச்சிட்டாரு, இன்ஃப்ளமேஷன் நினைச்சாரு. பட் ஆனா ESRCRP மட்டும் வச்சு நம்ம ஆர்த்ரைட்டிஸ் ரொமடாய்டு இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாதுல்ல. சோ அதனால நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, RA ஃபேக்டர், அப்புறம் அந்த நிறைய அந்த இன்னும் ஸ்பெசிஃபிக்கா பண்ணுவோம்ல டெஸ்ட், ANA எல்லாம் பண்ணுவோம்ல. Find one excellent rheumatologist who have a trust a lot, who treat human as human. ஓகேவா? போங்க. இன்கேஸ் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ரொம்ப அவங்களுக்கு இன்கேஸ் RA நெகட்டிவா வந்தா கூட அது RAவா இல்லைன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு ரொமடாலஜிஸ்ட போய் இது RAவா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இந்த டாக்டர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் இப்ப வந்தவரும் டாக்டர் தானே, அவர் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் அவர்கிட்ட ரிப்போர்ட் கூட நான் டயக்னோஸ் பண்ண அவசியம் இல்லை, அவரே கன்ஃபார்ம் பண்ணி ரூல் அவுட் பண்ணிக்கலாம். இன் கேஸ் இது RAவா இருக்க எனக்கு வந்து எல்லாத்தையுமே ரூல் அவுட் பண்ண முடியுது, RA மட்டும் ரூல் அவுட் பண்ண முடியல. RAவும் ரூல் அவுட் பண்ணிட்டா என்னன்னு நான் சொல்றேன், பட் RAவை அதுக்கு ரூல் அவுட் பண்ணணும், சொல்லி நான் அவர் அனுப்பிச்சு விட்டேன். போய் ஃப்ரெஷ்ஷா ஒரு ESRCRP RA டாக்டர் என்னென்ன சொல்றாங்க ரவுண்டாலஜிஸ்டோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி RAவா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஒருவேளை RAவா இருந்தால் அதுக்கான மேனேஜ்மெண்ட், மெடிகேஷன் அண்ட் பிளஸ் அதுக்கான ரீஹாபிலிட்டேஷன் மேனேஜ்மெண்ட். ஒருவேளை RAவா இல்லை அப்படின்னா இவர் லைஃப்லயே மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்சர்சைஸ் பண்ணதில்லை. ஓகேவா? ஃபிளாட் ஃபீட் இருக்குங்கிறாரு, Q ஆங்கிள் இருக்குங்கிறாரு, எல்லாம் சொல்லும் பொழுது ஜென்ரலைஸா மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்சர்சைஸ்க்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு. ரிஷப் பாயிண்ட் பண்ண மாதிரி சென்ட்ரல் சென்சிடைசேஷன் ஆஃப் பெயின் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்கலாம். கிரானிக்கா இருக்கனால பிரெயின் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், நிறைய ஃபிளக்ஷன்லயே பெயின் இருக்குன்னு சொல்லி. அதையும் அவர்கிட்ட பெயின் சைக்காலஜி, பயோசைக்கோசோசியல் மாடலத்தையே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அனுப்பிச்சு விட்டேன். இதா இருக்கும். அப்ப நம்ம ஒரு வாரம் கழிச்சு இன்கேஸ் 2 வாரம் கழிச்சு RA இல்லைன்ட்டு வராருன்னா அப்ப நம்ம எல்லா மசிலையும் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி ஒரு நார்மல் இந்த இண்டிவிஜுவலுக்கு எவ்வளவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, எவ்வளவு கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 6 வீக்ஸ் ப்ராப்பரா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண வச்சு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து அலாங் வித் பேஷண்ட் எஜுகேஷன், பர்செப்ஷன் ஆஃப் பெயின்ஸ் அவர் புரிஞ்சுக்க ரெடியா இருக்காரு. ஏன்னா கிரானிக்கா மைண்ட்ல இருக்குங்கிறதையும் அவர் தெளிவா புரிஞ்சுக்கிறாரு, சென்சிடைசேஷன் விஷயத்தையும் அவர் தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட நம்ம இதை சொல்லலாம். RA இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி பார்த்து பேஷண்ட் எஜுகேஷன்லாம் சாலிடா வச்சு கிரேடடா எடுத்துட்டு வந்தா பெயின் சரி பண்ணிட முடியும் கண்டிப்பா. எனக்கு ஸ்ட்ராங்கா பிலீஃப் இருக்கு. இஃப் இட் இஸ் நாட் RA. சரி, நீங்க இப்ப RA யோசிச்சீங்க ஃபேமிலி ஹிஸ்டரினால மட்டுமா? பைலேட்டரல் நீ பெயின். ஆனா RA ஸ்டார்டிங்கே பெரிய ஜாயிண்ட்ல வருமா? அது 10 வருஷம் ஆகுது. எனக்கும் அது புரியுதுடா. ஃபிங்கர்ஸ்ல வரும், பெரிய ஜாயிண்ட்ல டைரக்டா வரும். 10 வருஷமா அதர் ஜாயிண்ட்ஸே வரல, அதனால கேக்குறேன். பெர்ஸ்பெக்டிவ் பேஷண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கூட எக்ஸ்பிளனேஷன்ல தப்பா இருந்திருக்கலாம்ல. நான் வந்து நான் பிசிக்ல தப்பா இருக்கலாம். இவரு டாக்டர், பெயின் எப்படி ஒரு அதர் டாக்டர்ங்கறதுக்காக கரெக்ட்டா சொல்லணும்னு அவசியம் இல்ல எல்லாரும். தப்பா இருக்கலாம். அவர் இப்பதான்டா டாக்டர், 27 வயசு தான்டா ஆச்சு, அவருக்கு 17 வயசுல பெயின் வந்துச்சுடா. அதுதான் 10 வருஷமா அதர் ஜாயின்ஸ் இன்வால்வ் ஆகாம இருக்குன்னு கேக்குறேன். ஸ்டிஃப்னஸ் மாதிரி அதுதான் சொல்றேன். இப்ப RA இல்லன்னு சொல்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு, இல்லன்னு நான் சொல்லல. பட் இங்க நான் வந்து டைரக்டா மசில் ஸ்ட்ரென்த் பண்ணி அதுதான் டயக்னோசிஸ் சொல்லணும்னா எனக்கு RA இல்லன்னு கன்ஃபார்மா தெரியும். ரூல் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அது எனக்கு கன்ஃபார்மா தெரியணும். ஆனா அந்த ஜாயின்ஸ்ல வராம RA நீக்கு மட்டும் தான் வராம இருக்கணும்ன்ற அவசியமா இல்லல்ல. ஆனா இயர்ஸ்னால தான் RA இருக்க பாசிபிலிட்டிஸ். ஏன்னா எனக்கு என்னன்னா நான் செகண்ட் பேஜ்ல தான் எழுதியிருப்பேன், இங்க பைலேட்டரல்னே நான் இங்கே தான் எழுதியிருப்பேன். ஏன்னா அவர் லெஃப்ட் தான் எனக்கு சொல்லும்போது யூனிலேட்டரல் எடுத்து கன்சல்டேஷனே ப்ரொசீட் பண்ணேன். எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் பைலேட்டர்னு சொன்னாரு. நாம ரெஸ்ட் இஸ் நான் தான் சொன்னேன், ரெஸ்ட்னால பெயின் பெட்டர் ஆகுது, ரெஸ்ட்னால பெயின் வர்ஸ் ஆகுது, ஆக்டிவிட்டினால பெயின் பெட்டர் ஆகுது இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க 10 வருஷம் சொல்லுவோம், ESR 1 வருஷம் முன்னாடி எடுத்தப்ப கம்மியா இருக்குன்றீங்க. 10 வருஷம் அது எல்லாமே மேட்சே ஆகல RAக்கு, அதனாலதான் கேட்டேன். இருக்க கூடாதுன்னு கிடையாது, நம்ம ரூல் அவுட் பண்ணாம இது நான் ஸ்பெசிபிக் கொண்டு ரூல் அவுட் பண்ணிட்டா ஓகே தான். அது நல்லது.
இப்ப என்ன ஒரு டவுட்னா, நம்ம ஏஎஸ்ல எல்லாம் பாப்போம்ல, ஒரு சில பேருக்கு டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவா இருந்தும் அவங்களுக்கு ஏஎஸ் இல்லாம இருக்கும். ஆமா ஆமா, அதனாலதான் சொன்னேன் நல்ல ரமட்டாலஜிஸ்ட். இல்ல நான் சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு ஃபேமிலி ஹிஸ்டரி இவருக்கு எடுத்துட்டு ஆர்ஏ அதுல பாசிட்டிவ் வந்துருச்சு. ஆனா அது ஆர்ஏவா இல்லாம இருந்தா அது நம்ம சொல்ல முடியாதுடா. அதனாலதான் ஆர்ஏ மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ரொமட்டாலஜிஸ்ட் ஒரு 1000 2000 3000 ஆர்ஏ பார்த்து ஹியூமனா மதிச்சு அதுக்குள்ள என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க தெரிஞ்ச ப்ராப்பரான ரொமட்டாலஜிஸ்ட்னால இதை கண்டுபிடிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் கரெக்டா. அதனாலதான் நான் அந்த மாதிரி ஒருத்தரை எப்படியாவது ஃபைண்ட் அவுட் பண்ணி டைம் எடுத்தாலும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு நீங்க இன்ஃபர்மேஷன் கொண்டு வாங்க இது ஆர்ஏவா இல்லையா அப்படின்ட்டு, அதை வச்சு நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வரேன். அப்புறம் நம்ம டிசிஷன் எடுப்போம் தான் நான் சொல்லியிருக்கேன். புரியுதா? போய் பாக்குறதுல இருக்கு. ஆமா, ரொம்ப சிம்பிளா எடுத்தோன்னே பைலாட்டரல் நீ பெயின்ல. So did he complain about the crepitus sound? சூப்பரான சவுண்ட் கால்ல இஷ்ட கட்ஸ் சவுண்ட் வந்துச்சுடா. கால்ல சும்மா அசைக்கலாம் கால்ல சவுண்ட் வருது. அப்ப அதை யாரும் கேட்கல. அதான் சொல்றேன். இப்ப இந்த ஸ்ட்ரென்த் இல்லாதனாலதான் பிரச்சனைக்கான ஒரே கான்ட்ரோவர்சியல் ரூல் அவுட் பண்ணா நீங்க கிரப்பிட்டஸ் இல்ல பாப்பிங் சவுண்ட் எப்ப ஒரு ஜாயின்ட்ல பாப்பிங் சவுண்ட் வரும்? ஸ்டெபிலிட்டி அரவுண்ட் தி ஜாயிண்ட் இஸ் நாட் டூ குட்னா தான் வரும். அதே கூட காரணமா இருந்திருக்கலாம் ஸ்டெபிலிட்டி. அப்போ நம்ம செகண்ட் டயக்னோசிஸ் கேஸ் ஆரேவே இல்லன்னா நம்ம டயக்னோசிஸ் கன்ஃபர்மேஷனுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது. இல்ல சார் அப்படி ஏன்னா எக்ஸ்ரே எம்ஆர்ஐ வந்து 3 வாட்டி எடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்போ அது வந்து ஆர்ஏனா எரோஷனுக்கான சேஞ்சஸ் எல்லாம் சொல்லிருப்பாங்க சார். 10 வருஷமா இந்த பெயின் இருக்குன்னா எரோட் ஆயிருக்கும்ல சார். டேய் நீ கேக்குற கேள்வி எல்லாம் இப்ப நான் தப்புன்னு சொல்லலடா. எரோட் ஆயிருக்கணும்ன்ற அவசியமும் இல்லல்ல. கம்பல்சரி ஆயிருக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? ஓகே சார், அதான் ரெண்டு இன்ஃப்ளமேஷன் இருக்கு. ரெண்டு தான். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம ஏஎஸ் பார்த்த மாதிரி தான் ஒரு சில பேருக்கு உண்மையிலுமே டெஸ்ட் எடுத்து அதுதான் சொல்றேன். நானும் அதான் சொல்றேன். அவர் யார் ரொமட்டாலஜிஸ்ட் யாரை போய் பாக்குறாரோ அதுல இருக்கு. என்ன எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்களோ என்ன ரிப்போர்ட் ரிசல்ட்ஸ் வருதோ அதை நம்ம கிட்ட கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுவாரு. அந்த டைம்ல நம்ம அதை பர்சீவ் பண்ணி நம்ம கரெக்டான கைட் பண்ணிடலாம். இப்ப நீல பாப்பிங் சவுண்ட் ஃப்ரீக்வெண்டா வருது அப்படிங்கறனால ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டி நல்லா இல்லாதனால கூட ஜெனரலைஸ் பெயினை கூட அவர் அப்படி பர்சீவ் பண்ணி அசியூம் பண்ணி 10 வருஷம் எடுத்துட்டு வந்துருக்கலாம். Sir, one doubt, sir. Why you said like we can't include the structural changes? Because that is the first thing which can give us the clue. Because now here I'm seeing from the multiple perspective. So since he is having past 10 years pain and he's having history, so definitely no history. No. Family history is there for RA. No, for RA. Mother also, brother also suffering from inflammatory kind of pain. But mother is suffering from, brother now they're suspecting maybe because suspecting. But in this case, he is a sedentary, and I suspected OA also, but I excluded because no, he is 27-year-old. 27. But still, in some cases nowadays, as the time is progressing, just because of our lifestyle, things are X-ray joint space is good, and ESR therapy 1 year before normal. Not that sedentary. Have good muscle mass. Not that bad system. Structural changes is mainly because of load is not cause pain. And jumping, squatting, range of motion, all thing active, passive, everything is then it's okay. Because இப்போ பாத்தாங்க அவங்க ருமட்டாலஜிஸ்ட் ஆரியன் சொல்லிட்டாங்க. நீங்க வெயிட் பண்ணலாம். நம்ம அசியூம் பண்ணி இப்போ டிஸ்கஷன் பண்றதுல யூஸ் கிடையாது. நம்ம 1 வீக்ல வருவாரு, 1 or 2 வீக்ஸ்ல வருவாரு. அப்ப அவர் ஒரு பெர்ஸ்பெக்டிவோட வருவாரு. அது 10ல ஒண்ணா இருக்கு. இப்போ வந்து அது பெர்ஸ்பெக்டிவ் ஆரியன் சொல்லிட்டாங்க அப்படின்னு வரலாம், ஆரியன் சொல்லலன்னு வரலாம், 0 நெகட்டிவ் ஆரியன் சொல்லிட்டாங்கன்னு வரலாம், இல்ல இதுல பாசிட்டிவ் இல்ல ஆனா அவர் வேற சொல்லிட்டாருன்னு வரலாம். என்ன ஒப்பீனியன்ல வேணாலும் வரலாம். அவர் வரட்டும், அப்ப நம்ம யோசிக்குவோம் அந்த சிச்சுவேஷன்ல பெட்டர் டிசிஷன் எடுப்போம். இன்னொன்னு சார், இப்போ வந்து இப்ப நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிட்டு அனுப்புறது பெட்டரா இருந்திருக்குமா சார்? ஏன்னா இப்ப நம்ம இல்ல நான் ஏதாவது ஆக்டிவேஷன் பண்ணி ட்ரை பண்ணிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. பட் எனக்கு அந்த இடத்துல உட்காரும் போது எனக்கு அது ஆர்ஏவா இருக்க கூடாது. நான் பிஃபோர் ஐ எம் டச்சிங்கிறதுல ஐ எம் வெரி ஸ்ட்ராங். சார் இப்போ பைலேட்டரல் லிங்க்ங்கற தவிர மத்த எதுவுமே வந்து வேற என்னென்னலாம் ஆர்ஏவா இருக்கலாம் சார்? ஜாயிண்ட் பெயின், இல்ல இப்ப 24/7 பெயின் ஃபர்ஸ்ட் பண்றாருல. பட் இட் இஸ் வெரி யங் ஏஜ் வெரி யங் ஏஜ். இப்போ நான் சொல்றேன், புக்ல ஒரு கண்டிஷனை படிக்கிறோம்னா அப்படியே ஒரு பெர்சனுக்கு இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நான் ஒரு 3-4 விஷயத்த பாக்குறேன். ஆக்டிவிட்டி ரெஸ்ட் பாக்குறேன், பைலேட்டரல் நீ பெயின் பாக்குறேன்,
சரியா? இந்த மாதிரி ஒரு 3-4 விஷயத்த பாக்குறேன் நான். அப்ப 3-4 விஷயம் இருக்குன்னா கூட அது இல்லாம இருக்கணும்னு நம்ம நினைக்கணும் தானே நம்ம. நான் சார் இன்னும் ஆனா விஷயம் இருந்தா தான் கன்ஃபார்ம் பண்ணுவேன்னு உள்ள கொண்டு வரக்கூடாது இல்ல. கடைசியில நம்ம ஒண்ணு பண்ண போய் அது இல்லைன்னா நான் தான் சொல்றேன், 100 குற்றவாளி தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்க கொடுக்கணும். நம்ம வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன டயக்னோஸ் பண்றோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிங்கும்போது எனக்கு 99% ஆர்ஏ சஸ்பெக்ட் இல்லைன்னே வச்சுக்கோங்க. 1% சஸ்பெக்ட் இருந்தா கூட ரூல் அவுட் பண்ணாம இதான் டயக்னோசிஸ் அதை மிஸ் சொல்லக்கூடாது. பண்ணிடக்கூடாது. ஆமா, Okay, that's it. எனக்கு ஒரே 1% சஸ்பெக்ட் இருந்தா கூட அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு டயக்னோசிஸ் சொல்லக்கூடாது பேஷண்ட் கிட்ட. அதனாலதான் இப்ப எனக்குமே 50-50 தான். நான் அவர் போய் நான் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு மசில் வீக்னஸ் வாங்க ஸ்ட்ரென்தன் பண்ற சரியாயிரும்னு சொல்லலாம், சொல்லி சரியாகாம போலாம். எதுக்கு இது? ஃபர்ஸ்ட் கிளியர் கட்டா எடுத்துட்டு போவோம். ஹி இஸ் ஆல்சோ டாக்டர், வெரி மச் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன். தென் வை வி ஹேவ் டு ஹரிபரி? And அப்படி அவங்களுக்கு ஆர்ஐல வந்துச்சுன்னா இன்னொரு reassurance கூட கிடைக்கும். கரெக்ட். ப்ரொசீட் ஃபர்தர். அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நீங்க எப்படி சார் இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? இப்ப ஆரியன்னு சொல்லிட்டாங்க. வெயிட் பண்றா, அதுக்கு தானே வெயிட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வரட்டும், அவர் வரட்டும், நம்ம பார்ப்போம். எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தானே நம்ம இம்ப்ரூவ் ஆகும். வரட்டும், வந்து என்ன சொல்றாருன்னு கேட்போம். அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணி இன்னொரு செஷன்ஸ்ல நம்ம எல்லாரும் உட்காந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி நம்மள இம்ப்ரூவைஸ் பண்ணிப்போம். கண்டிப்பா. சரியா? ஓகே ஓகே, சூப்பரா இருந்துச்சு, நல்ல லேர்னிங். பாப்போம். எனக்குமே சூப்பரா இருந்துச்சு கன்சல்டேஷன் பார்க்க. சூப்பரா இருக்கு. என்ன இதுக்குள்ள வராது, உட்காந்து ப்ராப்பரா எழுதி கொஸ்டின் மார்க் போட்டு இது ஏன் இல்ல, அது ஏன் இல்ல, அது ஏன் இருக்கலாம்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு காமிச்சிருக்கேன். பார்ப்போம். சரியா?